Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாவட்டம் வீரபாண்டியில் அதிமுக வேட்பாளர் பாலாஜி சுகுமாரை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சியை தற்போது பார்க்கலாம். 10 இடத்துல எங்களுக்கு வெற்றி கொடுத்தாங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக எக்கு கோட்டை. இந்த தேர்தலில் 11க்கு 11 நாம ஜெயிக்கணும். அந்த ஒரு இடத்தை வெல்லுவதுதான் நம்முடைய இலக்கு. இன்றைக்கு 11 இடம் சட்டமன்ற தொகுதி சேலம் மாவட்டத்தில் 11க்கு 11 வெற்றி பெற வேணும். அதில் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுகிற தொகுதியா இருக்கும். வெற்றி பெற செய்வீங்களா? இன்றைய தினம் பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கார், தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல் இல்ல, தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும், தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் திரு கருணாநிதி குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களை மீட்க நடக்கும் தேர்தல். தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் திரு கருணாநிதி குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களை மீட்க நடக்கும் தேர்தல் சட்டமன்ற தேர்தல். நாம இந்த முறை மட்டும் வென்று ஆட்சி அமைக்காவிட்டா திரு ஸ்டாலினுடைய குடும்பம் சர்வாதிகாரமா மாறிடும். சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி அதுக்கு ஸ்டாலின் இப்போ நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, வாழை மரத்தில் இடக்கன்னு முட்டும் பார்த்தீங்களா, அப்படி முட்டிட்டு இருக்குது ஒண்ணு. யாரு? திரு உதயநிதி. அவர் சொன்னா கோவிச்சுக்கிறாருப்பா. அதை நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, அது வேண்டாம், அதை நம்ம விட்டுலாம். ஏன்னா அதிமுக நம்முடைய தலைவர்கள் பொன்மன செம்மல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா நம்ம எல்லாம் சிறப்பா வளர்த்தி இருக்கிறாங்க, சிறப்பா வளர்த்தி இருக்கிறாங்க. நம்ம கட்சி தலைவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. மக்களுக்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. திமுக குடும்பத்துக்காக இருக்கிற கட்சி. திமுக உண்மைதானே? இன்றைக்கு திமுக அது கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி. அது அந்த கம்பெனியில திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், சபரீஸ்வரர், அப்புறம் கனிமொழி அம்மா, பிறகு துர்கா அம்மா, இப்படி பல பேர் கம்பெனியில டைரக்டரா இருக்கிறாங்க. ஸ்டாலின் சேர்மனா இருக்காரு. அப்படிதான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிங்கிறது திமுக ஆகி போச்சு. அது கட்சி அல்ல. ஆக அது கட்சியா இருந்தா மக்களுக்கு தேவையான சேவை செய்வாங்க. கார்ப்பரேட் கம்பெனி கொள்ளையடிப்பாங்க. கம்பெனி எதுக்கு வச்சிருக்காங்க? லாப நஷ்டம் பார்க்க. அதுக்குதான் 2 ஆண்டுக்கு முன்பு திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சரா இருந்தார்ல. அந்த நிதியமைச்சர் ஒரு ஆடியோல சொல்றாரு. அந்த ஆடியோல சொன்ன கருத்து திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஸ்வரர் அவர்களும் கையில் 30,000 கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டு இருப்பதாக ஆடியோ செய்தி வந்ததில்ல. அப்பவே 30,000 கோடின்னு இப்ப எவ்வளவு இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு கொள்ளையடிச்ச கட்சி திமுக கட்சி. ஒரு நிதியமைச்சர் சொன்னா உண்மையா தானே இருக்கும். யார்? அந்த கட்சி, திமுக கட்சி சேர்ந்த திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு நிதியமைச்சரே இப்படி சொல்றாங்கன்னா அதுல உண்மை இருக்குது. உண்மைதானே? அதுக்கு தாங்க அடிக்கடி வெளிநாடு போறாரு.
தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போறார். தொழில் முதலீடு இன்றைய தினம் இன்னொரு மந்திரி இருக்காரு, 10 ரூபாய்க்கு பேர் போன மந்திரி. எல்லோருக்கும் தெரியும் 10 ரூபாய்னா யாரு ஞாபகம் வரும்? நல்லா சத்தமா சொல்லுங்க. மறக்கவே முடியாது. 10 ரூபாய்க்கு மதிப்பில்லாத இருந்தது, இப்ப 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. ஒவ்வொரு மதுக்கு கிட்டத்தட்ட 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம்னா 6000 பாட்டிலுக்கு எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட 10 ரூபாய்னா 15 கோடி. ஒரு நாளைக்கு 15 கோடி, 1.5 கோடி பாட்டில். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா 10 ரூபாய்னா 15 கோடி ஒரு நாளைக்கு. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 வருஷத்துல 24,000 கோடி. எவ்வளவு? அத்தனை பணத்தை உங்க பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்மால யாரும் சரக்கு அடிக்க மாட்டீங்கன்னு தெரியும். எல்லாம் திமுக காரமணத்தையே பிடிக்கிட்டாங்க. 10 ரூபா தலைக்கு வச்சு, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு 24,000 கோடி கொள்ளையடிச்சு அரசாங்கம் மீண்டு வர வேணுமா? இதுதான். இப்படின்னா அது அமலாக்கத்துறை டாஸ்மாக் அதுல ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சு வழக்கு வேற போட்டுக்கிறாங்க. இது இப்படி இருக்க, இன்னொரு மந்திரி யாரு? நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை. அவரு அந்த துறையில முறைகேடு நடந்து அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு இன்றைக்கு சட்டோலுக்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் பண்ணி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அறிக்கை கொடுத்திருக்குது. இதுவரைக்கும் பதிவு செய்யல, வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக கட்சி சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். நீதிமன்றம் அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கொடுக்கப்பட்டது உண்மை, அதன்படி நீங்க வழக்கு பதிவு செய்ய சொல்லி இன்னும் வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதை விசாரிக்கப்படும், சட்ட நீதியா நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய பகுதியில் பிரதான விவசாய தொழில், இன்னொன்னு நெசவாளர், இன்னொன்னு விசைத்தறி. இதுதான் இருக்குது. நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் விவசாயம், நெசவு, விசைத்தறி 3 நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த 3 தொழிலும் அண்ணா திமுக ஆட்சியில் அற்புதமா இருந்தது. திமுக ஆட்சியில் இப்படி இருக்குதா? இன்னைக்கு விவசாயம் செய்யவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இதே அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை செஞ்சோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட விவசாயிகள் ஏரி, குளம், குட்டை எல்லாம் ஆழப்படுத்தி பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். விவசாயிகள் விலை இல்லாம மண்டல் மண்ணை அவருடைய நிலங்களுக்கு கொண்டு போய் அதை பயன்படுத்தலாம். அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா விவசாயிகள் தாராளமா ஏரி, குளம், குட்டையில் வண்ட மண்ணை அள்ளலாம். விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். அதையும் ஷிப்ட் போட்டு கொடுக்குறாங்க. அதே போல நெசவாளர்கள் அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது 300 யூனிட் கொடுத்து, இப்ப மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே 450 யூனிட் கொடுக்கப்படும். விலை இல்லாம 450 யூனிட் கொடுக்கப்படும். அதே போல விசைத்தறிக்கு இப்ப 1000 யூனிட் விலை இல்லாம கொடுப்பத 1400 யூனிட்டா விலை இல்லாம கொடுக்கப்படும். விசைத்தறிக்கு 1400 யூனிட் விலை இல்லாம கொடுக்கப்படும். அதோட இப்போ நம்முடைய தீபாவளி என்று எல்லா பெண்களுக்கும் அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும்.
இந்த பட்டு புடவை நம்முடைய கைத்தறி நெசவாளர்கள் வழங்கப்பட்டு அதன் மூலமாக பெறப்படும். அதே போல 65 வயசுக்கு மேல இருக்கிற நெசவாளர் 65 வயசுக்கு மேல இருக்கிற நெசவாளருக்கு மாதவரம் 1000 ரூபாய் தான் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அதை 2500 ரூபாயாக ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். நெசவாளருக்கு ஏற்கனவே பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். மீண்டும் அவர்களுக்கு நெசவாள பெருமக்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஏழை மக்கள், அது எந்த ஜாதி மதமே கிடையாது, ஏழை இருந்து வீடு இல்லாமல் இருந்தா அவர்களுக்கு சொந்தமா அரசாங்கம் நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு ஆதிராவிட மக்கள், அருந்ததியர் மக்கள், மலைவாழ் மக்கள், இப்படி பட்டியல மக்கள் சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அதிமுக அரசு அமைந்தவுடனே வீடு இல்லாதவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அந்த பட்டியலின மக்கள், அருந்ததியர் மக்கள், ஆதிராவிட மக்கள் குடும்பத்தில் ஆண் வாரிசா இருந்து திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களுக்கு வீடு இல்லாம தவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை கண்டறிந்து அந்த திருமணமாகி தனி குடித்தனம் போயவர்களுக்கு அதிமுக அரசாங்கமே சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை விற்குதுல, எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்குதா? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. தமிழ்நாட்டில் கஞ்சா விற்காத இடமே இல்லை. சந்து பொந்து மூளை முடக்கு வீதி எல்லா இடத்துலயும் கஞ்சா ஜரூரா விக்குது. இதனால நம்முடைய மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா அடிமையாகி இதனால் பல குற்ற செயல் அதிகரித்து தமிழ்நாட்டில் பல முறை சட்டமன்றத்தில் பேசியாச்சு, பயனில்ல. ஊடகத்தின் மேல பேட்டி கொடுத்தேன், பத்திரிகை பேட்டி கொடுத்தா அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பாட்டிமா கூட கடுமையா பாதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தை கதற இந்த போதையால பாலியல் சீண்டல் ஏற்பட்டு படுகொலை செஞ்சாங்க. நேற்றைக்கு முன்தினம் மிஞ்சூர்ல இஸ்லாமிய பெண் வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள பூந்து 2-3 பேர் போதை ஆசாமி பாலியல் சீண்டல் ஏற்படுத்தப்பட்டு அந்த பெண்ணை வெட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுது. இப்படி சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற நிலை இந்த ஆட்சியில் இருக்குது. இந்த போதை ஆசாமியால் நாட்டு மக்கள் பாதிக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமாக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படி அவள ஆட்சி தொடர வேண்டுமா? மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே 3 மாதம் வெறும் 90 நாள் தமிழகத்தில் முழுமையாக கஞ்சாவை ஒழிக்கப்படும். 3 மாதத்தில் தமிழகத்தில் அறவாக கஞ்சா என்ற பொருள் விற்பனை செய்வதை தடை செய்து மட்டும் ஒழிக்கப்படும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்படும். இன்றைக்கு பெண்கள் தைரியமாக வீதியிலே நடந்து செல்லலாம், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். அப்படி ஒரு ஆட்சி அதிமுக பார்த்தீங்க. 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம்ல. அம்மா இருக்கும் போதும் கொடுத்தோம், அம்மா மறைந்த பிறகு கொடுத்தோம். சிந்திச்சு பாருங்க, நல்ல ஆட்சி அதிமுக ஆட்சி. அதுவும் இப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன். நீங்கள் எல்லாம் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த பெருமை உங்களை சாரும். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் இன்றைக்கு பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பு உங்களால் கிடைக்கும். இன்றைய தினம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி
புரட்சி தலைவர் இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் இருந்தார், அம்மா பொதுச் செயலாளர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட கட்சிக்கு உங்களால் கழக நிர்வாகி தொண்டரார் எனக்கு பொதுச் செயலாளர் என்ற பெரிய பதவி கொடுத்திருக்கிறீங்க. இதை நீங்க கொடுத்த பதவி. யார் கொடுத்த பதவி? ஸ்டாலின் அப்படி எங்க சொல்லுவாரா? சொல்லுனா புடிக்கிட்டு போயிடுவாங்க பதவியை. நாங்க அப்படி இல்லை. நான் சாதாரண தொண்டனாக இருந்தவன், கிளைக்கழக செயலாளராக இருந்து பணியாற்றியவன். இங்கே தலைவருடைய பேச்சை கேட்டு படிப்படியாக உயர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால மக்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் முழுமையா நான் அனுபவ நீதியாக அனுப்பித்தேன். நானும் ஒரு விவசாயி. இன்றைக்கு நான் விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வேற தொழில் இல்லை. ஆக விவசாயம் சரி, விவசாய தொழிலாளர்களும் சரி, நெசவாளர்களுடைய நண்பர்கள், விசைத்தறி பல பேர் என்னுடைய நண்பர்கள். எடப்பாடியில் விசைத்தறியில் நிறைந்த பகுதி, நெசவாளர் நிறைந்த பகுதி, வனவாசி, ஜலடாபுரம், நங்கவழியெல்லாம் அதிகமாக நெசவாளர் நிறைந்த பகுதி. இளம்பில், எடங்கன சாலை, இதே மாதிரி இங்கே ஆட்டியாம்பட்டி, இதெல்லாம் நெசவாளர் பெருமக்கள் நிறைந்த பகுதி. அவளோட பின்னி பிணைந்து இருக்கிறேன். கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். ஸ்டாலினுக்கு அப்படி தெரியுமா? அவர் செல்வ செழிப்புல வாழ்ந்தவர். செல்வ செழிப்புல அவரை வீட்டை கேட்ட கூட நீ தொட முடியாது. அவருடைய வீட்டு கேட்ட கூட தொட முடியாது. பல எம்எல்ஏவுக்கு அடையாளம் தெரியாது. திரு ஸ்டாலினுக்கு பல எம்எல்ஏவே. நான் அப்படி அல்ல. நேரா ஆட்டாம்பட்டியிலிருந்து 15 கிலோமீட்டர் பஸ்ல ஏறி வந்து என்ன பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கீங்களா டெய்லி? நான் எப்பொழுது முதலமைச்சர் இருக்கும்போது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு ஒரு தடவை இங்க வந்து நம்ம மக்களுடைய கஷ்டங்களை பார்ப்பேன். நம்ம மக்கள் கொடுக்கின்ற கோரிக்கை மனு வாங்கி முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறேன். மக்களோடு மக்களாக வாழ்ந்தவன். அப்படி மக்களோடு மக்களாக வாழ்ந்து நம்ம மாவட்டத்தை சேர்ந்த, நம்ம மாவட்ட மண்ணில் இருந்த ஒருவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அதோட இன்றைய தினம் பல திட்டங்களை நான் கொண்டாந்து இங்கே நிறைவேற்றிக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக. பிரமாண்டமான கூட்டுக்குடி திட்டம். கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்டவருக்கு பட்டா கொடுத்துருக்குறோம். பூங்கா அமைச்சு கொடுத்துருக்குறோம். அம்மா உடற்பயிற்சி கூட அமைச்சு கொடுத்துருக்குறோம். பசுமை வீடு 2300 பேருக்கு கட்டி கொடுத்துருக்குறோம். பிரதமர் வீட்டு திட்டத்தில் சுமார் 1000 பேருக்கு மேலே கட்டி கொடுத்துருக்குறோம். இப்படி பல திட்டங்கள் கொடுத்த மட்டுமில்ல, இன்றைக்கு அற்புதமான திட்டம் 410 கோடியில் வீரபாண்டி, பனமரத்தப்பட்டி, இளம்பில் ஆகிய ஒன்றியலுக்கு உட்பட்ட பனமரத்தப்பட்டி, இன்றைக்கு மல்லூர், எடங்கன் சாலை பேர்கள் உட்பட இன்றைக்கு 778 ஊரக குடியிருப்புகள் அற்புதமான கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த தண்ணி எங்க கிராமத்திலிருந்து எடுக்கிறாங்க. நெடுங்குளம் கிராமத்திலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு அந்த தண்ணீர் இந்த காவிரி நதி நீர் உங்க வீட்டுக்கு குழாய் மூலமா வருது. இப்படி திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக அரசு. 410 கோடி. அதே போல 8 அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம். இந்த பணம் இந்த தொகுதியில் மட்டும் 8 வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் 8 அம்மா மினிக்கிள்ளை மூடிட்டாங்க. இதுல என்ன அரசியல் வேண்டும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரு இதை மூடலாமா? இது எதுக்கு பயன்படுத்துறோம்? சிகிச்சை கொடுப்பதற்காக நாம கொண்டு வந்த திட்டம். ஏழை எளிய மக்கள் அதிகமாக நிரம்பி இருக்கின்ற பகுதியில் அதை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினிக்கிளிக்கு திறந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், நம்ம தம்பி மாதிரி டாக்டர் பாரு, அது மாதிரி எம்பிபிஎஸ் டாக்டர் போட்டு, ஒரு செவிலியர் போட்டு, ஒரு உதவியாளர் போட்டு அங்க இருக்கின்ற ஏழைகள் அந்த பகுதியில் போய் சிகிச்சை பெறலாம். 2000 அம்மா மினிக்கிளிக்கு திறந்தேன். இந்த வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் 8 அம்மா மினிக்கிளிக்கு அதை மூடிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வதை கூட, சிகிச்சை அளிப்பதை கூட அரசியலாக்கி அந்த திட்டத்தை ரத்து பண்ணிக்கிறீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வரும், 2000 அம்மா மினிக்கிளிக்கு திறக்கப்படும்.
அதே போல பகுதி நேர கடை நிறைய திறந்திருக்கிறோம். நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த கோரிக்கை எல்லாம் அதிமுக ஆட்சி வந்த உடனே நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு அது திறக்கப்படும். அதிமுக சார்பா 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். அதுல வரி கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 67% ஏற்றிட்டாங்க. வீட்டு வரி 100% ஏற்றிட்டாங்க. கடைக்கு 180% ஏற்றியாச்சு. குடிநீருக்கு வரி போட்டாச்சு. குப்பைக்கு வரி போட்டாங்க. விலைவாசி எண்ணெய் முட்டைகள் உயர்ந்து போச்சு. அரிசி கிலோ 30 ரூபா ஏறி போச்சு. அதோட பருப்பு 60 ரூபா, எண்ணெய் 60 ரூபா லிட்டர் எல்லாம் ஏறி போச்சு. மக்கள் கடினமாக இன்னைக்கு கஷ்டப்படுகின்ற நிலைக்கு இந்த ஆட்சியில் தள்ளப்பட்டு விட்டார்கள். அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்கின்ற விதமா அதிமுக ஆட்சி அமைந்த உடனே எல்லா குடும்ப அட்டைக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாம ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். ஆண்டு எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும்.